ஹாப்பி 2024. ஜான்வரி மாத பலனு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மாதத்தினுடைய சுப நிகழ்ச்சிகளை பற்றி பார்க்கலாம். ஜான்வரி 1 பஞ்சமி. அதே மாதிரி ஜான்வரி மாதம் 3 பஞ்சமி வருது. 15ஆம் தேதி காலையில் 9:30 மணிலேருந்து 16ஆம் தேதி 7 மணி வரைக்கும் பஞ்சமி. ஜனவரி 31ஆம் தேதியும் பஞ்சமி. ஸோ 3 பஞ்சமிகள் ஜனவரியில் வருது. 16ஆம் தேதி 2ஆம் தேதி ஷஷ்டி, 4ஆம் தேதி 18ஆம் தேதி அஷ்டமி, 5ஆம் தேதி 19ஆம் தேதி நவமி, 7ஆம் தேதி 21ஆம் தேதி ஏகாதசி, 9ஆம் தேதி 23ஆம் தேதி பிரதோஷம், 11ஆம் தேதி ஹனுமத் ஜெயந்தி, 12ஆம் தேதி கூடாரவல்லி, 14ஆம் தேதி மகர தீபம், போகி பண்டிகை, சதுர்த்தி விரதம், 15ஆம் தேதி தை 1, தை பிறந்தால் வழி பிறக்கும், பொங்கல் பண்டிகை. ஹாப்பி பொங்கல் டு ஒன் அண்ட் ஆல். 20ஆம் தேதி கார்த்திகை விரதம், 25ஆம் தேதி தை பூசம் பௌர்ணமி, 26ஆம் தேதி வாஸ்து செய்கிறதுக்கு மிகவும் உகந்த நாள். காலையில் 9:52 11:22 வரைக்கும் உங்களுக்கு வாஸ்து நேரம். 29ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. இதுதான் ஜான்வரி மாதத்தினுடைய சுப நிகழ்ச்சிகள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். மீன ராசி மற்றும் மீன லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜான்வரி மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஆண்டு பலன்லேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஆண்டு கிரகங்கள் சனி எப்படி இருக்காங்க, ராகு கேது எப்படி இருக்காங்க, குரு எப்படி இருக்காங்கன்றது உங்களுக்கு விலாவரியாக நான் சொல்லியிருக்கேன். இப்போ மாத கிரகங்களையும் சேர்த்து வச்சு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், நத்திங் டு வரி, நல்லா இருக்கு. இட்ஸ் கோயிங் டு பி ஹாப்பி நியூ இயர். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 9ஆம் வீட்டில் சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. உங்களுடைய 10ஆம் வீட்டில் செவ்வாயும் சூரியனும் இருக்காங்க. இந்த நிலையெல்லாம் எடுத்து வச்சு உங்களுடைய 7.5 சனி, ராகு கேது எல்லாமே பார்க்கும்போது நீங்கள் ரொம்பவே பிஸியாகவும் அந்த பிஸினஸ் தேவையில்லாத பிஸினஸாகவும் இருக்கும். புரியுதுங்களா? இது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு விஷயத்துக்காக நீங்கள் உங்கள் டெவலப்மெண்ட்டுக்காக பண்ணுறது, பிஸியாக இருக்கிறது அப்படின்றது வேற. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுடைய கூட பிறந்தவங்களுக்காக, உங்களுடைய ஃபேமிலிக்காக, இல்லை உங்களுடைய நட்பு வட்டாரத்துக்காக எதையும் ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க. அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, ஆனாலும் எடுத்து பண்ணுறீங்க. அதில் ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை, ஆனால் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கும். ஸோ அந்த பிஸ்னஸ் அவ்வளோவா பிடிக்காது இல்லைங்களா? ஆதாயம் எதுவும் இருக்காது, அதே சமயம் பிரச்சனையாக இருக்கும். அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கும் உங்களால் முடியாது. தலை கொடுத்து நீங்கள் பண்ணுவீங்க, ஆனாலும் சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு நிலையாக தெரியுது. அதே மாதிரி 10ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும், உங்களுடைய 2ஆம் அதிபதி செவ்வாய், இது ஒரு வகையில் ப்ளஸ்ஸு தான். என்னென்னா, குரு, உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுடைய 10ஆம் வீட்டையே பார்க்குறார். அப்போது வருமானம் வந்துட்டுருக்கோம். அது அபரிவிதமாக வருதோ இல்லையோ, செலவுக்கு வந்துட்டுருக்கோம், அதுக்கு மேலேயே கூட வந்துட்டுருக்கோம். இந்த பாயிண்டில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தசா புத்தி நல்லா இருந்தது அப்படின்னா ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. அப்படி இல்லைன்னா இங்கே உங்கள் தொழிலை விட்டு உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் கூட பிறந்தவங்களுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணி கடைசியில் உங்களுடைய தொழிலை நீங்கள் விட்டுடுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாபில் இருக்கீங்கன்னா நீங்கள் லீவ் எடுக்கிறீங்க, அந்த லீவ்னால உங்களுக்கு ஃபினான்ஷியல் லாஸஸ் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அங்கே ஏற்படும். அவங்க சந்தோஷத்துக்காக நீங்கள் போய், ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சியில் நிறைய தடைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா, இப்போ குரு அப்படின்ற இது உங்களுக்கு 6ஆம் வீட்டை பார்க்குறார். அதனால ரொம்ப பெருசாக பயப்படணும் இந்த ஜான்வரி மந்த்துன்றது பயம் இல்லை. ஏன்னா 6ஆம் வீடு அப்படின்றது நெகட்டிவ் அப்படின்னு வரக்கூடிய விஷயத்தில் உங்களை குரு காப்பாற்றிடுவார்.
காப்பாற்றிடுவார் அப்படின்னா உங்களுடைய டைம் வேஸ்ட்டு, கொஞ்சம் அதுக்காக நீங்கள் பெட்ரோல் வேஸ்ட்டு அப்படின்றது இருக்குமே ஒழிய மாட்டிக்க மாட்டீங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 8ஆம் வீட்டையுமே குரு பார்க்குறார். ஸோ நெகட்டிவ் பெருசாக நடக்காது. ஆனால் யூஸ்ஃபுல்லாக ஏதோ பண்ணீங்களா, யூஸ்ஃபுல்லாக மூவ் பண்ணீங்களா அப்படின்னா அங்கே கேள்விக்குறியாக இருக்கும். நடந்த மைனஸஸை நீங்கள் அலர்ட் பண்ணி அதுக்கு வேறு வேறு முயற்சிகள் எடுத்து அதுக்கு உண்டான வாட்டுக்கால் அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போவீங்க. ஸோ இது வந்து நிறைய ரிப்பேர்கள் நடக்கும், நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்துவீங்க. அப்போ அது எல்லாமே இட் இஸ் கால்டு டைம் வேஸ்ட், உழைப்பு வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. பட் ஃபைனலி அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நன்மைக்கு கொண்டு போய் முடியுன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. அண்ட் உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு செவ்வாய் சூரியன் இருக்கிறதுனால நீங்கள் நிறைய விஷயங்கள் யோசித்து மட்டும் செயல்படணும். எதுவுமே ஓகே நம்ம தான் பண்ணுறோம், நான் இது கொடுத்துட்றேன், நான் இது வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறது நல்லது இல்லை. உடலால் உழைச்சிருங்க, மனசால் வழி காமிங்க. பட் எந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் ஜவாப் போடுறதோ இல்லை அவங்களுடைய பிரச்சனையை நீங்களே உங்கள் தலைமையில் போட்டுக்கிறதுக்கோ இது உரிய காலம் இல்லைன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது ஏன்னா இந்த இடத்துல வந்து 2ஆம் அதிபதி செவ்வாய் இல்லையா, அவங்க சூரியனோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் சார், நீங்கள் நினச்சா முடியும் சார் அப்படின்னு நீங்கள் உதவ போனவங்க உங்கள் மேலேயே வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறானோ, அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் ஓகே மேனேஜர்கிட்ட நம்மளும் எடுத்து சொல்லுவோம், பாவம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு போகும்போது மேனேஜர் வந்து ஓகே சார் நான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் பேசுகிறீங்கள, அவங்களுக்கு லோன் கொடுக்குறதா இருந்ததுன்னா நீங்கள் கையெழுத்து போடுங்க சார் அப்படின்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் போடுற மாதிரியெல்லாம் மாட்டிக்கக்கூடாது. 7 சனின்றதும் ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கணவன் மனைவியினுடைய அந்யோன்யம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது சொல்லாமல் ஏங்க செஞ்சுட்டு வந்தீங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள். கணவன்னா மனைவி, மனைவினா கணவன், இன்றைக்கி 2 பேருமே வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் ஒருத்தர் நேரமின்மை காரணமாக, சூழ்நிலை காரணமாக நீங்கள் வந்து பிரச்சனைக்குள்ளே மாட்டக்கூடாது. அந்த மாதிரி விஷயத்தில் கூட ரொம்பவே விவேகம் வேணும். சார் நான் போடுறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஆனால் நான் போடுற அளவுக்கு இப்போ வந்து முடியாது சார், ஏன்னா நான் ஒய்ஃபை கேட்டு போடணும், அங்கே ஒய்ஃபுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து சொல்லணும்னு நினைக்கிறத அப்போவே சொல்லிடணும். ஸ்ட்ரெஸ் லெவலை ஏற்றுக்கிட்டு அதை குடும்பத்துக்கிட்ட கொண்டு வந்து உங்களுடைய கணவன் மனைக்குள்ளே பிரச்சனையே இழுத்துக்கக்கூடாது. ஏன்னா அங்கே 7ல் கேது, லக்னத்திலே ராகு, ராசியிலே ராகு இருக்காருன்றது ஞாபகம் வச்சுக்கணும். 7 சனி வேற சேர்ந்து நடக்குது. சர்ப்ப கிரகங்களினுடைய தாக்கம் வந்து சனி, ராகு, கேதுன்னு எல்லாமே இருக்குது. ஸோ நேரத்துக்கு சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தியை நீங்கள் ஒப்பிட்டு இப்போ பார்த்துக்கணும். வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா கோச்சாரம் இப்படி இருக்குது, ஸோ அது ஃபேவரபுளாக இருக்கான்னு பார்த்துக்கணும். யாரையும் தயவு செஞ்சு நம்பிட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் எப்படி இருக்கணுமோ இதுதான் உங்களுடைய. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆர்டர் வருது சார், 50% அட்வான்ஸ் வேணும் சார், அது இருந்தால் தான் பண்ண முடியும்னு அது கேட்டுருங்க. அது இல்லாமல் ஓகே பண்ணிவிட்டு மாட்டிட்டு லோனில் பண்ணிவிட்டு மாட்டிக்காதீங்க. ஸோ டாக்குமெண்டேஷன் அப்படின்றது மீனராசிக்காரங்களுக்கு மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய புதனை ரொம்பவே யூஸ் பண்ணணும், பிளான் பண்ணணும். எது முடியுமோ அதை ப்ரொசீட் பண்ணணும், எது முடியலையோ அங்கே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அப்படின்ற ஒரு பக்குவத்துக்கு நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் ஆரோக்கியன்றது பிரச்சனை பண்ணுமோ அந்தந்த இடத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் தலை குளிக்கிறது, வைக்கிறது இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இத்தனை விஷயங்களும் நீங்கள் கொஞ்சம் காஷனாக இருக்கணும். மாற்றங்கள் வரும், அந்த மாற்றத்தினால் மாட்டிக்கக்கூடாது. நீங்கள் மற்றவங்களுக்கு உதவுறதுல தப்பில்லை, பட் எந்த லெவல் எந்த லிமிட் எப்படின்றது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குருவருள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, ராகு கேதுனுடைய வழிபாடு, சுய ஜாதகத்தில் சனி ராகு கேது எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. அது நீங்கள் பார்த்துக்கிட்டு அதன்படி செயல்பட்டீங்கன்னா குரு அருள் நிறையா இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பொறுமை அப்படின்றத கொண்டு வர்றதுக்கு மெடிடேட் பண்ணுங்கள், ராகு கேது ஸ்லோகங்கள் சொல்லுங்கள், ஹனுமன் சாலேசா கேளுங்க, விநாயகர்னுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் மாதம் ஒரு தடவை நீங்கள் விநாயகர்னுடைய
நம்ம ஹோமம் பண்ணுவோம் இல்லைங்களா, கணபதி ஹோமம் பண்ணுவோம் இல்லையா, அந்த கணபதி ஹோமம் பண்ணுறது அல்லது கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. சங்கடஹர சதுர்த்திக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சங்கடஹர சதுர்த்தி தானம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணுறது எதுக்காகனா, நீங்கள் நிதானத்தோட செயல்பட்டு வரக்கூடிய மாற்றங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிதல் மூலிமா அப்லிஃப்ட் ஆகக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த ஜான்வரி மந்த் இருக்குது. ஸோ வழிபாடுகளை ஆன்மீகத்தில் நிறையா உங்கள் சிந்தனையை செலுத்துனீங்கன்னா எந்தவித பயம் பாதிப்பும் இல்லை. ஸோ விஷ் யூ குட் லக். அகெயின் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ப்ளஸ் தசா புத்தியை பார்த்து தென் ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன வழின்றது நீங்கள் பாருங்கள். ஓகே. மேலும் விவரங்களுக்கு ஃபோன் நம்பர் 9842266555.